வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தமல்லியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொத்தமல்லி நம்ம அன்றாட சமையலில் வெறும் வாசனைக்காக மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இதில் கொத்தமல்லி இலைகள், அதாவது கொத்தமல்லி தலைன்னு சொல்லுவோம், விதைகள் தனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்துவமான மருத்துவ நன்மைகளை கொண்டு இருக்கு. இது இரண்டினுடைய மருத்துவ நன்மைகளையும் தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தமல்லி. ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். கொத்தமல்லி செரிமான பாதையை சீராக வைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதனால நமக்கு பசியை தூண்டுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். மந்த நிலை அல்லது பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் கொத்தமல்லியை துவையலாகவோ அல்லது கொத்தமல்லி இலையினுடைய சாறு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த மருந்தாக உங்களுக்கு இருக்கும். பசியின்மையெல்லாம் அகன்று போயிடும். பசி உங்களுக்கு இயல்பாகவே எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான நொதிகளை எல்லாம் அந்த கொத்தமல்லி உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இது வயிற்றில் செரிமான அமிலங்கள் மற்றும் நொதிகள் அந்த என்சைமுடைய சுரப்பை அதிகரித்து உணவை எளிதில் செரிக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கடினமான உணவு மூலப்பொருட்களையும் எளிதாக உடைத்து செரித்து வைத்துக் கொள்ளலாம். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலப்பொருட்கள் ஊட்டச்சத்துக்களையும் உறிந்து கொள்ளலாம். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம். இதனால வயிற்று உபாதைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று உப்புசம், வயிற்று பிடிப்பு இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த தனியா விதை இருக்குங்களே, அதாவது கொத்தமல்லியினுடைய விதை, அதை கஷாயம் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. கொத்தமல்லி தலையை நீங்க சேர்த்துக்கொண்டாலுமே அந்த வயிற்று உபாதைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலம் உங்களுக்கு பலமாக இருக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, பிளட் சுகரை ரெகுலேஷன் பண்றதுக்கு நீங்க கொத்தமல்லியை பயன்படுத்தலாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொத்தமல்லி ஒரு சிறந்த இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு பாதுகாக்கும். கொத்தமல்லி விதைகள் உடல்ல இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடிய என்சைம்ஸ் அந்த நொதிகளை நமக்கு ஊக்குவிக்கும். இதனால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு, அந்த பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவு கணிசமான அளவில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரத்த சர்க்கரையினுடைய அளவு ஏற்கனவே குறைவாக இருக்கிறவங்க அல்லது அதற்கான மாத்திரைகள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க அளவாக தான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதிகரிச்சிருந்ததுன்னா அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் விடுபடலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே கொத்தமல்லி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு நீரிழிவு நோய் தொடர்பான பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, ஹார்ட்டோடைய ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லி பயன்படுத்தலாங்க. ஏன்னா கொத்தமல்லி இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக்கி மாரடைப்பு போன்ற ஆபத்துகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இரண்டு பிரச்சனைகளான கொலஸ்ட்ராலை நமக்கு குறைக்கும், ரத்த அழுத்தத்தையும் நமக்கு குறைக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய ப்ராசஸில் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து கொண்டு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு செல்ல விடாது. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கொள்ளும் போது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரித்து கொண்டு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு நம்ம குறைத்துக் கொள்ளலாம். இதன் மூலமா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் இதயத்தை கிடைச்சிட்டே இருக்கும். அதே போல ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய பிபி பிரச்சனை, பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்குமே கொத்தமல்லி நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து மற்றும் பிற சத்துக்கள் இது எல்லாமே ரத்த அழுத்தத்தை, அந்த பிளட் பிரஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக டயூரிக்கியாகவும் செயல்படும். அதனால உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்றிடுது. ஸோ ஒருவேளை சோடியம் அதிகமாக இருந்தாலுமே நமக்கு பிபி ப்ராப்ளம் ஏற்படும். அதனால அதை வெளியேற்றிக் கொள்வதால் ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு சீரான அளவில் இறுக்கங்கள் எதுவும் இல்லாமல் கிடைச்சிட்டே இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமாக உங்களுடைய இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு கொத்தமல்லி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக கொத்தமல்லி நமக்கு செயல்படும். கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துது. அதாவது அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுதுங்க. தொற்றுகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தமல்லியில் டோசனல் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவைகள் இருக்குங்க. ஸோ இது உணவின் மூலம் பரவக்கூடிய சால்மனல்லா போன்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய திறன் கொண்டது. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி புதுவிதமான ஒரு நோய் தாக்கம் நமக்கு ஏற்பட விடாது. உடலினுடைய செல்களை பாதிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை எதிர்த்து போராடி நாள்பட்ட நோய்களை நமக்கு வராமல் தடுக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு கொத்தமல்லி
கொத்தமல்லி வந்து கொடுக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் கண் ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும், ஐ கேர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்குனாலுமே கொத்தமல்லி நீங்கள் பயன்படுத்தலாம். கண்களினுடைய பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு கொத்தமல்லி உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, கொத்தமல்லியில் காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான விட்டமின் ஏ, விட்டமின் சி, பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஜியாக்சாந்தின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்தமல்லியில் வந்து நிறைந்திருக்குங்க. இதனால் இது வந்து வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மாலைக்கண் நோய் மற்றும் விழித்திரை சேதமடைவது, அதாவது மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்குது. வயதான காலங்கள்லையுமே பார்வை அதிகமாக இழந்து விடாமல் ஓரளவுக்கு கூர்மையான பார்வையை கொடுக்கறதுக்கும், இளைஞர்களுக்கு கண் பார்வையெல்லாம் எப்போதுமே கூர்மையாக வைத்துக் கொள்வதற்குமே கொத்தமல்லி வந்து தனியாக விதையாக இருக்கட்டும் அல்லது கொத்தமல்லி தலையாக இருக்கட்டும், இரண்டுமே பயன்படும். ஸோ கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ நீங்கள் தொடர்ந்து கொத்தமல்லி தழை இதெல்லாமே பயன்படுத்தினீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.